நான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டதற்கு மிக முக்கிய காரணம், கடந்த 16ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிலே முக்கியமாக இப்பொழுது தேசிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல்கள் சம்பந்தமாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டது. அந்த விடயம் தொடர்பாக முன்னைய காலங்களிலே நாங்கள் தனித்து போட்டியிட்டு ஏனையோர்களையும் உழைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இப்பொழுது தெளிவாகவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசி, ஏற்கனவே நான் 2 கட்சி தலைவர்களோடு பேசியிருக்கிறேன். ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இப்பொழுதே இருக்க அரசியல் சூழ்நிலையை அனுசரித்து நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் நடவடிக்கைகள் 1944 இருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் தேசியம் என்பதில் பற்றி, குறிப்பாக செல்வநாயகம் வன்னியசிங்கம் மற்றும் ஜிஜி பொன்னம்பலம் காலத்தில் தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன், குளறியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறது. மத்தியிலே எப்பொழுதும் ஒரு ஜனாதிபதி ஒரு சிங்களவராகத்தான் இருக்க முடியும். மத்தியிலே இருக்கிற ஆட்சி ஒரு சிங்கள தேசிய ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அந்த நிலையில நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணி கொண்டு உள்ளூராட்சிகளை பொறுத்தவரையில தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சிலரோடு பேச வேண்டி இருக்கிறது. அவை தமிழ் தேசிய கட்சிகள் தான் சுதந்திரமாக நின்று மத்தியில இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடனோ பாராளுமன்ற அரசாங்கத்தினுடைய பேசக்கூடிய சுயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தேசிய கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எவ்வாறாயினும் அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக நின்று பேசக்கூடிய ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவானது. ஆகவே நாங்கள் தீர்மானித்தது, முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் வைக்க விரும்புகின்றோம். அதற்கு பிறகு ஏனைய கட்சிகளோடு நாங்கள் பேசி, சில நேரம் மாவட்டங்களிலே சில வேறுபாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது, அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலிலே இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது, பல வெற்றிடங்கள் இருக்கிறது. அவை அந்த கட்சிகளுடைய சில வேட்பாளர்கள் நாங்கள் அந்த பட்டியலிலே இணைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னும் ஒரு இணைந்த பட்டியலாக 2 பட்டியலிலே போட்டியிட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும், அவை முக்கியமானது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே மக்கள் முன் கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்றதும் நான் எதிர்பார்க்கிறேன். மிக அண்மை காலத்தில் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஒரு ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்களாலே இப்பொழுது எடுக்கப்படுகிறது. அவை இந்த விடயத்தை ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த செய்தியை மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் தேசியம் வெறுமனே பேசிக்கொண்டிருக்க முடியாது, நடைமுறையிலே அது வர வேண்டும். எங்களுடைய மக்கள் அல்லது உள்ளூராட்சி இன்னொரு கருத்து இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் போனால்தான் காரியங்கள் ஆகும். அப்படி ஒன்றும் இல்லை. இது உள்ளூராட்சி விடயங்கள் தேசிய தலைமை நாடளாவிய ரீதியில் எடுக்கப்படுற முடிவுகள் என்பது எனக்கு உள்ளூராட்சியை தெரிந்தவர் என்று எனக்கு தெரியும். சில நிதி ஒதுக்கீடுகள் விசேடமாக வருமானால் அது எல்லாருக்கும் வரும், நாங்கள் கேட்டு பெறலாம். ஆனால் சுயத்தோடு தனித்துவத்தோடு நின்று உள்ளூராட்சி தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் பேச வேண்டுமானால் அவை எங்களுடைய தமிழ் நிர்வாகத்தினுடைய நிலை, தமிழ் தலைமையினுடைய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை வினயமாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இப்பொழுது நான் கட்சி சார்ந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் என்னுடைய இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம். இது ஒரு முதல் முயற்சி. தொடர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் கட்சி ரீதியாகவும் ஏனைய கட்சிகள் சார்ந்தும் முன்னெடுக்க இருக்கின்றேன். அதான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். நான் ஏற்கனவே சில தலைவர்களோடு பேசியிருக்கிறேன்.
பேசியிருக்கிறேன். இன்னும் சிலரோடு பேச வேண்டி இருக்கிறது. அந்த கூட்டமைப்போ இல்லையோ அது நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் கூட்டாக என்று தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது கூட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது அதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படும். தமிழ் தரப்பு எல்லாம் ஒரு மையத்தில் ஒன்றிணையணும் கூறுகிறீர்கள். தமிழ் தேசியம் தமிழ் பரப்பில் இருக்கிற எல்லாரும் ஒன்றிணையணும் ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறீர்கள். அவ்வாறாயின் கடந்த காலங்களில் தென்னிலங்கை அரசாங்கங்களுடன் தேசிய நல்லிணக்க அதையெல்லாம் நான் இப்ப பேச விரும்பல. அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பல. அது என்னடா முக்கியமா மன்னிக்கணும் என்றால் என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் தவறோ சரியோ சொல்லல, இந்த செய்தி உங்களூடாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக சென்றடைய வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். கூட்டாக சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வதாக இருந்தால் கட்சியினுடைய சின்னத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா கூட்டாக நாங்கள் பேசுவோம். கூட்டமைப்பில் இருந்தவர்களை பொறுத்தவரை ஒரு சின்னத்தில் போட்டவர்கள் நாங்கள் பேசுவோம். அந்த ஒருவேளை வீட்டு சின்னத்தை ஒருவேளை உங்களுடைய பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த விடயம் தெளிவாக இன்னும் பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் ஒரு விடயம் நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கூட்டாக தமிழ் தலைமைகளுக்கு கொண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும்ன்றதை முதல் நாங்கள் சொல்ல வேண்டும்ன்றதில் முக்கிய தலைவர்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம். இதை ஒன்று நான் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன். என்னை பொறுத்தவரையில் போராளி கட்சிகள் எவையாக இருந்தாலும் சரிதான். நான் இதுவரையில் இது எனக்கு சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் எந்த கட்சியையும் ஒட்டுக்குழு என்று சொன்னதே கிடையாது. இதுவரையில் யாரும் நான் சொன்னோன்னு சொல்ல கிடையாது. அவர்களும் போராட வந்தவர்கள் என்றது ஏனென்றா போராட்ட வரலாற்று ஆரம்பித்த காலத்தில் எனக்கு தெரியும். அப்போ அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான். வழிவாரி திசை மாறி அல்லது கருத்துகளில் மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை எங்களோட ஒத்து வராவிட்டாலும் கூட எங்களுடைய இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முக்கியமாக 1-2 தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன். அவ்வாறான ஒரு நீங்க கூறுகிற கருத்தை நீங்க குறிப்பிட்ட தரப்பினர் ஏற்றுக்கொண்டால் அவர்களும் உங்களுடன் இணைந்து பயணிக்க ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இணைந்து பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். நிச்சயமாக எங்களுடைய பயணத்திலே அவர்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் வெளியில நின்று கூட முதலாவது இந்த கருத்தை சொல்வதிலேயாவது ஆதரிப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. நான் ஏற்கனவே சொல்றேன். நான் சில அவரிடம் பேசியிருக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, பேசியிருக்கிறேன். குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் டெலோ பிளாட் போன்ற கட்சிகளை ஒட்டுக்குழுக்குள்ள கடுமையாக விமர்சித்து தனியாக தமிழக கட்சி போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில அவர் தற்போது பொதுச் செயலாளராக வந்திருக்கிற நிலையில அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாரா? அது என்ன, நான் அதாட்டம் அவர் மாற்றியிருக்கிறா இல்லையான்றது அவரை நீங்கள் கேளுங்க. நான் என்னுடைய கட்சியினுடைய அவர் பொதுச் செயலாளராக இருக்கிற நான் தலைவராக இருக்கிற கட்சியினோட நிலைப்பாடு அது ஒவ்வொரு தரம் பழசு சொல்லுவார்கள். நானும் கூட சொல்லி இருப்பேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு. நான் இப்போது தற்கால சமகால அரசியல் நிலையில தான் பேசுகிறேன். இல்ல, யாருக்கும் தமிழீழம் பயந்தது இல்லையே. ஆயுத போராட்டத்துக்கும் பயந்தது இல்லையே. அரசியல் போராட்டத்துக்கும் தமிழீழம் பயந்தது கிடையாது. அவர்கள் பயந்தான் அந்த முடிவெடுக்கவில்லை. எங்களுடைய நாங்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் நீங்கள் எல்லாம் சொல்ற எங்க இருந்தாலும் என்ன சொல்றீர்கள், தாயகம் தேசியம் தன்னாட்சி. சரி, இது என்னன்னு சொல்றீர்கள்? இந்த தன்னாட்சிக்குள்ள இந்த தனித்துவம், சுயநிர்ணயம், சுய கௌரவம், சுயமானம் அடங்கி இருக்கு. பயத்துக்காக உள்ளூராட்சி தேர்தல் முறைமை தனித்தனியாக போட்டியிட்டால் தான் அதிக தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் தேர்தலை தனித்தனியாக எதிர்கொண்டு பிறகு ஆட்சி அமைக்கும் போது சேரலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தமிழரசு கட்சி இருந்தது. இப்பொழுது நீங்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறீர்களா? மாற்ற இல்லை, தேர்தலை தனித்தனியாக தான் எதிர்கொள்ள. அது நாங்கள் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லை, தமிழரசு கட்சியினுடைய முடிவு தேர்தலை ஒன்றாக கூட்டாக எதிர்கொள்வதா அல்லது ஒன்றாக இருந்து கூட்டாக ஆட்சி அமைப்பதா? கூட்டாக எதிர்கொள்வது என்பதுதான் எங்களுடைய. சில சமயங்களிலே 2 அல்லது 3 அணிகளாக கூட அது போட்டியிட வாய்ப்பு இருக்கலாம். அது பரிசீலிக்கலாம். அது வெற்றி வாய்ப்பை முழு உள்ளூராட்சி சபைகளையும் எங்களுடைய நிர்வாகத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக அது அமையுமானால் அதை நாங்கள் நிச்சயமாக அமல் செய்வோம். தமிழரசு கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனாக்களை திரும்ப ஒன்றிணைக்கிற செயற்பாடு எல்லா கட்சியும் ஒன்றிணைக்கணும் சொல்லி நீங்கள் தமிழரசு கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வேற கட்சிகள் போட்டிட்டு மீண்டும் இணைக்கின்றது. நான் தனித்து குழுவா சொல்லல, கட்சியில ஒரு முடிவு இருக்கிறது. நான் இப்ப என்னன்னா இதில் எல்லாம் சொன்னேன்னா என்னுடைய நோக்கம், என் போக்கஸ் மாறி போகும். தயவு செய்து நீங்கள் கருத்து கொள்ளுங்க. அம்மா, இன்னொரு தரத்தில் நான் பேசலாம். நீங்கள் எல்லாரும் என்ன உங்களிலும் பார்க்க நான் வேறுபட்டவன் அல்ல.
அல்லது நீங்கள் என்னிலும் பார்க்க வேறுபட்டவர்களும் அல்ல. தமிழ் தேசியத்திலே உங்களுக்கு எனக்குள்ள உணவு உங்களுக்கு இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. அவை உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கட்சியில இருந்து விலகாமல் விலகி போய் எதிரணியில இருந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதென்ற மத்திய செயற்குழுவினர் தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்மானம். ஆகவே போட்டியிட்டவர்கள் அவர்கள் நீக்குவதென்ற தீர்மானம். ஏனே அவர்களிடம் விளக்கம் தான் கோரப்பட்டிருக்கிறது. விளக்கம் கோருதல் என்றது நீக்கிறது அல்ல. அவர்கள் பொருத்தமான விளக்கம் சொன்னால் அது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுக்காற்று குழுவை நியமிச்சிருக்கோம். அந்த குழு நியமித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும். ஆகவே அவர்கள் நீக்குவதென்றல்ல இல்லை. அதனுடையால் இது ஒரு சிலரோட சம்பந்தப்பட்ட விடயம்தான். பொதுச் செயலாளர் பதவியை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு என்ன உடல் சுவையினம்? அவருக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நீங்களாம் நீங்கள் உங்களை சொல்லலை. அவரை 21ஆம் தேதி திருவண்ணாமலை கூட்டத்துக்கு முடிஞ்சு நானும் வந்து அவரை வீட்டை படுக்கையில் நானும் குலநாயகம் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அவரை வாயால் கதைக்கையில் கையால் சொல்லிவிட்டு வந்துடுறேன். ஆனால் என்ன சொன்னது சில நீங்கள் இல்லை, அதை நான் ஒத்துக்கொண்டேன். நீங்கள் இதில் ஒருத்தர் இல்லை. அவர் அங்கே அன்றாவிரத்தில் போய் படுத்திருந்தார். ரெண்டு சொல்கிறேன்டால் இந்த அபாண்டமான அடாத்து ஒரு உண்மையாக ஸ்பிளீனில் பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா? நோய் எப்படி ஹாஸ்பிட்டல்லே பாராளுமன்றத்தை எடுக்கிறார். நோய் வேறு அவர் மற்றது. இப்போ அவர் முந்தி பார்த்துட்டு இப்போ பாராளுமன்ற பொறுப்பும் இருக்குது. அது வன்னியில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஏனென்றால் போர்டர் எல்லா பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவர் அதை கையாள வேண்டும் என்று அவராகத்தான் முன் வந்து தானாகத்தான் அவர் அந்த பதவியிலிருந்து விலகினவர். அரியநேத்திரன் அவர்களுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார். அரியநேந்திரனுக்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சு. அவர் நீக்கியாச்சு. அவர் எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும். ஸ்ரீதரனிட பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய செயற்குழுவில் அந்த விடயம் பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போறேன் என்று சொன்னவர், தெளிவு செய்தவர். அதை கடந்த தெரிவு வேட்பாளர் தெரிவில் கூட இந்த பிரச்சனை வந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் ஆகையினாலே அந்த விடயத்தை ஆதரிப்பதற்கு ஸ்ரீதரனுக்கு உரிமை தூண்டி இரண்டாவது கட்சிக்கு சொன்னவர். கட்சிக்கு சொல்லிப்பட்டு தான் செய்தவர், கட்சிக்கு சொல்லாம செய்யல. ஆகவே மற்றது ஸ்ரீதரனை இதை நான் கட்சியிலே சொல்லியிருக்கேன். ஆனால் சுமந்திரன் சொல்கிறார் கட்சியை சொல்லி போட்டு கூட மத்திய குழு முடியாது. அது சரி, நான் ஒத்துக்கொள்றேன். அவர் சொல்றது சரி, அது ஒழுக்காற்று. ஆனா அதே நேரம் நான் சொல்றேன் இல்லை, அவர் சொல்லி போட்டு போனவர் என்ன சொல்றேன், அது அதனுடைய அந்த நிலையில தான் இருக்கு. இப்ப அவருக்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்கலையே. மற்றது நீங்களும் இல்லை இருந்தாலும் சில இடங்களில் காவிரிகள் ஸ்ரீதரனை கட்சியில இருந்து நீக்க போயிடும். நேற்று கேட்டு நான் மத்திய செயற்குழு கேட்டு நான் யாராவது ஸ்ரீதரனை கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீங்களோ கேட்டனான். அப்படி ஒரு தினம் கிடையாது, அப்படி ஒரு கிடையாது. ஆனா எல்லாரும் அப்படி அனுப்படியாம சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி, அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்திக் கொள்றேன். இப்ப எழுதிடும் ஸ்ரீதரனை கட்சியில இருந்து நீக்கிற விடயமே கிடையாது.